ராணிப்பேட்டையில் மகனின் காதலை கண்டித்து தாய் கழுத்தில் கத்தியை வைத்து தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த பூபாலன் முத்துலட்சுமி தம்பதியின் இளைய மகன் அசோகன் காதல் திருமணம் செய்து கொண்ட அசோகனிடம் அவரது குடும்பத்தினர் தொடர் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. அசோகன் ஆட்காட்டில் உள்ள மேட்டுத் தெருவில் தனது மனைவியுடன் தனியே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்த நிலையில் தனது பெற்றோரின் பெயரில் உள்ள விவசாய நிலத்தில் அசோக் நெல் பயிரிடுவதற்காக பயிரிட்டு தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வந்தார். ஆனால் காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்திற்காக அசோகனை அவரது தாய் முத்துலட்சுமி விவசாயம் செய்ய விடாமல் தனது கழுத்தில் கத்தியை வைத்து தற்கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். தற்போது தன் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தனது குடும்ப நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்யாணம் ஆகி எனக்கு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துலேருந்து வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை ஆகி வீட்டிலேருந்து வெளியே அமுச்சிட்டாங்க. இப்போ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இவ்வளோ நாளாக கைனிக்கு வராதான் இருந்தது, மொத்தம் முள்காடாக இருந்தது. எங்கள் அப்பா செத்து ஒரு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமாகவும் நான் தலையெடுத்து ஒரு 5 வருஷமாக தான் பயிர் வச்சுன்னு இருக்கேன். அதில் ஒரு வருஷமாக கரம்பாக தான் இருந்தது. வீட்டில் பிரச்சனை ஆகி நிலத்துக்கு வராத வீட்டுக்கும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நிலத்துக்கும் போகல, வீட்டுக்கும் போகல. இங்கே தான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், நானும் என் ஒய்ஃபும். இப்போது இவ்வளோ நாளாக 1.5 மாதமாக நான் இங்கே முள் முளைச்சி போய் முள்காடாக இருந்தது. மொத்தம் கூலி ஆட்கள்லாம் வச்சு வேலை செஞ்சு இவ்வளோவும் பராமரித்து இப்போ இன்றைக்கி பயிர் வைக்கிற பூமியாக ஆகி வச்சுருக்கிறேன். நான் இவ்வளோவும் செலவு பண்ணி கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி இவ்வளோ செலவு பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த டைமில் வந்து எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் நீ விதைக்கக்கூடாது, நீ எனக்கு புள்ளையே கிடையாது, நீ ஏன் அங்கே வர அப்படின்ட்டு சூசைட் பண்ணிப்பேன், கைத்தில் கத்தி வச்சின்னு சூசைட் பண்ணிப்பேன், அறுத்துப்பேன், உன் பேரை ஏறி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல்லாம் அவங்களே விட்றாங்க.